வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. ஓகேவா? இங்கிலீஷ்ல, how can a young man cleanse his way? By taking heed according to your word. So இந்த இடத்துல அழகா அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எப்படி சுத்தமா வச்சுக்க முடியும், எப்படி எந்த தவறும் செய்யாம வச்சுக்க முடியும், எப்போ அவரோட வழிகள்ல, அதாவது உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே மட்டும்தான். அப்போ நம்ம நிறைய நேரத்துல நம்ம சில தவறுகள் செஞ்சிடும், நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சிடும், அசுத்தமான காரியங்களை செஞ்சிடும், நம்ம 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 சரீர ரீதியா தேவனுக்கு எதிரா சில காரியங்களை செய்யறோம், மன ரீதியா சில தவறுகள் செய்யறோம், நமக்குள்ள இச்சைகள் வருது, பாவங்கள் வருது, நிறைய தேவையில்லாத காரியங்கள் வருது. ஆனா இதெல்லாம் வராம இருக்க நம்ம என்ன செய்யணுமோ, நம்ம ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எப்படி சுத்தமா வைத்துக் கொள்ளணும்னா, தேவனோட வசனத்தை கை கொள்ளும் போது. சோ இன்றைக்கு கூட நான் எது செய்தாலும் தவறா இருக்கே, சில பேரு தெரிஞ்சு தவறு செய்வீங்க, சில பேர் தெரியாம தவறு செய்வீங்க. இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் இந்த ஒரு வசனம் தாங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்க தெரிஞ்சு தவறுகள் செய்யறவர்களா இருந்தீங்கன்னா, தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் தெரிஞ்சு செஞ்சுட்டேன், ஆனா நான் இனிமே அப்படி செய்ய விரும்பல, என்னோட வழிகள், நான் நடக்கிற வழி, நான் உம பிரகாரம் நடக்கணும் ஏசப்பா, அதை நான் காத்துக்கொள்ளணும், உங்க வசனத்தின்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கேட்கும் போது தேவன் உங்களுக்கு கிருபை தருவாரு. ஏன் தெரியுமா? அவரோட வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது நம்ம நம்மளோட பரிசுத்தம் காத்து கொள்ளப்படுது. அவரோட வசனத்துல தீங்கு என்ற காரியமே இல்ல, பாவம் என்ற காரியம் இல்ல. பாவத்தை பத்தி நம்மளுக்கு போதிக்கிறாரே தவிர, பாவத்தை எப்படி செய்யணும்னு எந்த இடத்துலயும் அந்த வசனத்துல இல்ல. பாவத்துல இருந்து எப்படி நம்ம விலகணும்ன்ற காரியம் தான் இந்த வசனத்துல இருக்கு. சோ அவரோட வசனத்தை நாம் கை கொள்ளும் போது நம்மளோட வழி செம்மையாக இருக்கும், நம்மளோட வழி சுத்தமாக இருக்கும், நம்மளோட வழி நீதியின் பாதையா இருக்கும், நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள வழிகளை நடப்போம். சோ இன்றைக்கு எல்லாரும் உங்களோட வேதாகமத்தை எடுத்து நீங்க தேவனத்துல அறிக்கையிடுங்களேன். நான் இந்த வசனத்தை கை கொள்வேன் கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன் கர்த்தாவே. அப்படி நான் நடக்கும் போது என் வழிகளை நீ சுத்தமாக்குறதுக்காக நன்றி அப்படி நம்ம சொல்லுவோம். ஒண்ணு சொல்றேன், இந்த பூமியில இந்த வசனத்தை கை கொள்ளாம நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா, நம்மளுக்கு ஒரு குழியை தோண்டி அதுல போய் நம்மளை புதைச்சுக்கிறதுக்கான சமம். பட் இந்த வசனத்தை நம்ம கை கொண்டோம்னா, யாராவது நம்மளுக்கு குழிய தோண்டி வச்சிருந்தாலுமே, நம்மளுக்கு அடுத்த அடி எடுத்து அந்த குழியிலே போய் விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே, இந்த வசனம் நம்மளை காக்கும், அதுல விழாதபடி காக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீங்க அந்த குழியில விழுந்தவர்களா இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன், இந்த வசனத்தை நான் கை கொள்வேன்ற ஒரு நிச்சயத்துக்கு அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த குழியில இருந்து உங்களை கை தூக்கி விடுகிற கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமா